அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். இது உங்கள் தமிழன் தொலைக்காட்சியின் அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பதில் மகிழ்கிறேன். நம்முடன் இணைந்திருப்பவர் தலைமை நிலைய செயலாளர் முத்துகிருஷ்ணன், தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சி சார்ந்தவர். அவரை அன்புடன் வரவேற்போம். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. அதாவது தமிழ்நாடு பகுஜன் சமாஜ்னா அதுக்கு முன்னாடி பகுஜன் சமாஜ் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வழிநடத்திய மாபெரும் இயக்கம். தமிழகத்தில் வந்து அந்த கட்சி வளர்கிறதுக்கு முக்கிய காரணமே அவர் தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவருடைய இறப்புக்கு அப்புறம் அவங்க மனைவி வந்து தமிழ்நாடை சேர்த்து பகுஜன் சமாஜ் தமிழ் மாநில எப்படி போயிட்டுருக்கு கட்சி? சிறப்பாக போயிட்டுருக்குது. தமிழகம் முழுமைக்கும் நம்முடைய அமைப்பு தொடங்கப்பட்டு ஓராண்டுக்குள்ளாகவே தமிழகத்தில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களிலும் பரவலாக கட்சி பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. முதல் கட்டமாக கட்டமைப்பு பணிகள் நிறைவு பெற்றிருக்கிற நிலையிலே அடுத்தடுத்த கட்டமைப்பு பணிகள், கிளை சார்ந்த கட்டமைப்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. மண்டல வாரியாக பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு அந்த மண்டல பொறுப்பாளர்கள் தலைமையின் கீழே கட்சி கட்டமைப்பு பணிகளை வந்து எங்களுடைய பொதுச் செயலாளர் அந்நியார் திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் துரிதப்படுத்தி செய்து கொண்டிருக்கிறார். இப்போ சமீபத்தில் தான் அவருடைய 2ஆம் ஆண்டு நினைவு நாள் போச்சு. பல்வேறு கட்சியினர் வந்து அவருடைய நினைவிடத்துக்கு வந்தது எல்லாம் தொலைக்காட்சி டிவிலாம் வந்தது பார்த்துருப்போம். இப்போ எதிர்காலம் இந்த தமிழ் மாநில பகுஜன் சமாஜுடைய கட்சிக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி என்பது ஒரு கோட்பாட்டு ரீதியான இயக்கம். இது அரசியல், வாக்கு அரசியல் என்பதை தாண்டி எங்களுடைய சமத்துவ தலைவரான ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இதை வந்து ஒரு பண்பட்ட அரசியல் இயக்கமாக பாபாசாஹேப் அம்பேத்கர், மாண்யவர் கன்சிராம் போன்ற தலைவர்களுடைய அந்த ஆழமான கோட்பாட்டை அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும். ஒரு 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 நல்ல அரசியல் இந்த மண்ணுக்கு கிடைக்க வேண்டும். பகவான் புத்தர் காலத்தில் இருந்த இந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி என்னும் கோட்பாட்டின் அடிப்படையிலான ஒரு சமூக அமைப்பு, ஒரு பண்பாடு, ஒரு அரசியல் இங்கே மீண்டும் நிறுவப்பட வேண்டும் என்று கனவு கண்டவர் சமத்துவ தலைவரான ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அந்த கனவு அவருக்குள் விதைத்தவர்கள் பாபாசாஹேப் அம்பேத்கர், மாண்யவர் கான்சிராம் போன்ற தலைவர்கள். எனவே இது வாக்கு அரசியலை தாண்டி மக்களை பண்படுத்த வேண்டும், அவர்களுக்குள் தெளிவான அரசியல் அறிவை புகுத்த வேண்டும், தெளிவான அரசியல் பெற்ற ஒரு சமூகத்தை உருவாக்கி அந்த சமூகத்தின் மூலமாக ஒரு தெளிவான அரசியலை அந்த மக்கள் மத்தியில் உருவாக்க வேண்டும். அந்த மக்களுக்கான ஒரு ஆட்சியை உருவாக்கி அந்த ஆட்சியின் மூலமாக இந்திய அரசமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சித்தாந்தங்களை, கோட்பாடுகளை, விதிமுறைகளை முறையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய கனவாக இருந்தது. அதை நோக்கி எங்களுடைய பயணம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருந்தாலும் தேர்தல் அரசியலிலும் எங்களுடைய கவனம் கூடுதலாக இருந்தே வருகிறது. கட்டமைப்பு பணிகளை விரைவுபடுத்தி வருகிறோம். அடுத்தடுத்த தேர்தல் குறித்த வியூகங்களை மூத்த பொறுப்பாளர்களோடு நாங்கள் செய்து வருகிறோம். ஒரு சிறப்பான ஒரு பயணமாக இது இருக்கிறது. அதே நேரத்தில் இப்போ தேர்தல் அரசியல்னு சொல்லும்போது கடந்த சமீபத்தில் நடந்து முடிந்த இடைத்தேர்தல், பொது தேர்தலில் அதிமுக ஆதரவு பெற்று பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து திருவிகா நகரில் போட்டிக்கிட்டாங்க. அந்த அவங்களுடைய தோல்வியை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா பெரிய கட்சி அதிமுக, அதோட ஆதரவு பெற்றுமே நின்று அவங்க அந்த பகுதியை சேர்ந்தவர் தான். அவருடைய தோல்வியை எப்படி பார்க்குறீங்க? அவர்களுடைய தோல்வி என்பது என்னை பொறுத்தவரை அது மக்களுடைய தோல்வியாக நான் பார்க்கிறேன். ஏனென்றால் இதை வெறுமனே ஒரு 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 அரசியல் தேர்தல் என்பதை தாண்டி அந்த பகுதி மக்களுக்கு அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மிக பரிச்சயமான நபர். ஒவ்வொரு குடும்பத்தோடும் அவர் வந்து அந்த தொகுதியில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தோடும் ஒரு நெருக்கமான தொடர்பை உடையவர். அந்த பகுதி மக்களுக்கு அவர் ஆற்றிய சமூக பணி, கல்வி பணி இதெல்லாம் வந்து மிக மிக அதிகம். அப்படி இருக்கின்ற பொழுது அந்த மக்கள் அவருடைய துணைவியாரையே
அந்த மக்களுக்கு பணி செய்ய ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுடைய வழியிலே பணி செய்ய வேண்டும் என்று வந்த அவருடைய துணைவியாரையே வீழ்த்தியிருப்பது என்பது அது அந்த தோல்வி என்பது மக்களுக்குத்தானே தவிர எங்களுடைய அன்னியார் திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு இல்லை. அவர்கள் அந்த தோல்வியை ஒரு தோல்வியாகவே கருதவில்லை. அந்த தோல்வி அறிவிப்பு வந்த அன்று இரவே அவர் தொடர்பு கொண்டு இது மக்களுக்கான தோல்வி, தொண்டர்கள் யாரும் துவள வேண்டாம், நாம் சமத்துவ தலைவருடைய வழியிலே அடுத்த கட்ட பயணத்தை நாம் செய்வதற்கான ஏற்பாடுகளை உடனடியாக செய்ய வேண்டும் என்று அது துணிச்சலோடு சொன்னார். ஒரு 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 அந்த தோல்வியை பார்த்து அவர்கள் துவளவில்லை. ஏனென்று சொன்னால் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய பணி அந்த தொகுதியில் என்பது அளப்பரியது. அவருடைய பணிகளுக்காகவாவது அந்த மக்கள் அந்நியாருக்கு வெற்றியை கொடுத்திருக்க வேண்டும். இந்த அலை தாவேக்காவினுடைய அலை, இரண்டாவதாக அங்கு இந்த தாவேக்கா அரசியலால் நிலவிய அந்த அலை என்பது பெரிய வீச்சு என்பது கை கொடுக்காமல் போய்விட்டு. அதே நேரத்தில் இப்போ அவங்க ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கவுன்சிலராக வெற்றி பெற்றாங்க. மற்ற தேர்தலெல்லாம் போட்டிகிட்டு இருக்காங்க. சட்டசபை தேர்தலில் மு.க. ஸ்டாலின் அவர் எதிர்த்து போட்டிகிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு தைரியமாக எல்லா இதுலேயுமே காம்ப்ரமைஸ் இல்லாத ஒரு தலைவர்னு சொல்லலாம். ஆனால் அவர் ரெண்டு கட்சியுமே எதிர்த்தார். திமுகவையும் எதிர்த்தார், அதிமுகவையும் எதிர்த்தார். நம்ம ஒருத்தவங்க கூட கூட்டணி போகிறதுக்கு எதுக்கு நம்ம தனியாக கட்சி ஆரம்பிக்கணும்னு நிறையா மேடை பேச்சுகளில் பேசியிருக்கார். நானும் அதை கேட்டிருக்கேன். முக்கியமாக அவர் கூட எனக்கு நெருங்கி பழகிய பழக்கங்கள் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் அவரை பற்றி எனக்கு முழுமையாக அறிந்தவன் நான். அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க மனைவி அவங்க அதிமுக கூட்டணியில் போய் நின்றது அது அவருக்கு அது ஏற்புடையதாக இருக்காது. அதை எப்படி அவங்க இன்றைய தினம் கூட, இப்போது கூட, இந்த நிமிடம் கூட திராவிட கட்சிகள் மீதும் மதவாத சக்திகள் மீதும் ஜனநாயகத்திற்கு புறம்பாக இருக்கிற அரசியல் சக்திகள் மீதும் எங்களுக்கு கடுமையான விமர்சனம் இருக்கிறது. அவர்களோடு நாங்கள் கோட்பாட்டு ரீதியாக ஒருபோதும் ஒத்துப்போக முடியாது. ஏனென்று சொன்னால் நாங்கள் பாபா சாஹேப் அம்பேத்கரை பின்பற்றுகிறவர்கள். இப்படி இருக்கையில் ஏன் இந்த தேர்தலில் நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்தோம் என்று சொன்னால், சமத்துவ தலைவருடைய படுகொலை நிகழ்ந்திருக்கிற இந்த நேரத்தில் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் ஆகியும் கூட எங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. இதுவரை அவருடைய படுகொலையின் பின்புலமாக இருந்து செயல்பட்டவர்கள், அந்த படுகொலையை நடத்தியவர்கள், இந்த படுகொலைக்கு உதவிய அரசியல் புள்ளிகள், இந்த படுகொலைக்கு பின்னாடி இருந்து பணம் கொடுத்து உதவியவர்கள், மிக மிக முக்கியமாக இந்த படுகொலையை நிகழ்த்தியவர்கள் என்று சொல்லப்பட்ட ஏட்டு குற்றவாளி சம்பவம் செந்தில் என்கின்ற நபர் இதுவரை கைது செய்யப்படவில்லை. எனவே நாங்கள் மக்கள் மன்றத்திலே போராட்டங்களாக, ஆர்ப்பாட்டங்களாக நடத்தி நீதி கேட்டு பார்த்தோம். ஒன்றும் நடக்கவில்லை. நீதிமன்றத்தினுடைய கதவுகளை தட்டி பார்த்தோம், எதுவும் நடக்கவில்லை. இப்போதுதான் சிபிஐ கொடுத்திருக்கிறார்கள். எனவே அதிகார மன்றத்திற்கு சென்றாவது நாம் குரல் எழுப்பினால் சமத்துவ தலைவருடைய படுகொலைக்கு நீதி கிடைக்கும் என்கின்ற கோணத்தில்தான் இந்த தேர்தலை நாங்கள் கூட்டணியில் நின்று சந்தித்தோம். ஆக சமத்துவ தலைவருடைய படுகொலைக்கு நீதி கிடைக்க வேண்டும். அதற்கு ஒரு சிறிய சமரசம் நாம் செய்து கொண்டால் நாம் சட்டமன்றத்திற்கு சென்று அனைவருடைய கவனத்தையும், அதிகார வர்க்கத்தினுடைய கவனத்தை நாம் ஈர்க்க முடியும். அதன் மூலமாக சமத்துவ தலைவருடைய படுகொலைக்கு நாம் நீதியை அடைய முடியும் என்கின்ற கோணத்தில் தான் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்து இந்த தேர்தலை சந்தித்தாரே தவிர அதிமுகவுடைய கொள்கையோடு சமரசம் செய்து நம்ம கொள்கையை சமரசம் செய்து கொள்ள வேண்டும், அல்லது அதிமுக கூட நட்பு, நிரந்தர நட்பை பேண வேண்டும், அல்லது பிஜேபியோடு இணக்கமாக இருக்க வேண்டும் என்கின்ற கோணத்தில் எல்லாம் இது முழுக்க சமத்துவ தலைவருடைய படுகொலைக்கு நீதி வேண்டும். அந்த நீதியின் குரலை சட்டமன்றத்தில் எழுப்பினால் அது சாத்தியம் என்கின்ற நிலையிலே தான் இந்த தேர்தலில் கூட்டணி. இப்போ பகுஜன் சமாஜ் கட்சின்றது ஒரு இந்தியா முழுவதும் உள்ள ஒரு பெரிய கட்சி, பல ஆண்டுகள் மாநிலங்களை ஆண்ட கட்சி. அதோடைய நீட்சியாக தான் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இருந்து அதை தமிழகத்தில் பெரிய ஒரு பேர் தெரிகிற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தினது அவங்க தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க மாயாவதிலாம் டெத்துக்கு வந்தாங்க, போனாங்க, எல்லாமே
நடந்தது. ஏன் இவங்கள வந்து அவங்க தலைவராக ஆக்கலை? அது நீட்சியாக இவங்க ஏன் அதிலிருந்து செயல்படாமல் தனியாக ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் என்ன கட்சி? இல்லை, அன்றைக்கு இருந்த அரசியல் சூழல் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இருந்தபோது அன்றைக்கு இருந்த அரசியல் சூழல், அன்றைக்கு அந்நியாருக்கு இருந்த அந்த மனநிலை, இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமாக காரணமாக இருந்தது. அது ஒரு பெரிய ஒரு 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 நிகழ்வு அது. அவர் நினைத்திருந்தால், அந்த நேரத்தில் நினைத்திருந்தால், தலைமை பொறுப்பை அவரிடத்திலே ஒப்படைப்பதற்கு தேசிய தலைமை தயாராக இருந்தது. ஆனால் அந்த மனநிலையிலே அவர் அதை, கணவருடைய மரணம் நிகழ்ந்திருக்கிறது, அந்த சூழலில் அவரால் எதையுமே, கணவனை இழந்துட்டால் எதுவுமே நம்ம யோசிக்க முடியாது இல்லையா? அந்த சூழலில் தான் அவர் அந்த பொறுப்பை வேண்டாம் என்று சொன்னார். வேண்டாம் என்று சொன்ன பிறகு பின்னாடி பல அரசியல் சார்ந்த பல வலைப்பின்னல்கள் நிகழ்ந்து அதன் பின்னால் அந்த பதவியை அவர் திரும்ப அடைய முடியாமல் போனது. இப்போ வந்து தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சிக்கும் பகுஜன் சமாஜ் கட்சிக்கும் கிளாஷ் ஆகலையா? அது ரெண்டும் ஒரே பேரில் தமிழ்நாடு மட்டும்தான் சேர்ந்துருக்கு. இப்போ அதில் இருந்த நிர்வாகிகள் பாதி பேர் இங்கே வந்துட்டாங்களா, இல்லை புது நிர்வாகிகள் வந்திருக்காங்களா? இல்லை, சமத்துவ தலைவரோடு இருந்த பெரும்பான்மையான நிர்வாகிகள் அந்நியாரோடு தான் இருக்கிறார்கள். நீங்கள் சொன்னது போல் ஒரு பிளவு நிகழ்ந்திருக்கிறது. எதிர்காலம் இந்த அரசியல் கட்சியை எப்படி கொண்டு போகணுன்ற ஒரு பிளானில் இருக்காங்க. இதை எப்படி முன்னிறுத்தி அவங்களால தொடர்ந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் போல பிரியமாக செயல்பட்டு இந்த கட்சி மற்ற அவங்க வந்து நம்பி வந்த தொண்டர்களுக்கெல்லாம் ஒரு சரியான ஒரு தீர்வு கிடைக்கும் இன்னைக்கு நடத்திக்கிட்டு தானே இருக்கிறாங்க. எனக்கு ஒரு வீரியமாக அவர் இருந்து எப்படி இந்த இயக்கத்தை நடத்துவாரோ அதே மாதிரி வீரியமாக நடத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். சிறப்பாக அது சென்று கொண்டு தான் இருக்கிறது, அதில் மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் இப்போ ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை வழக்கில் வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க. அதாவது தமிழக அரசு ஆல்ரெடி திமுக அரசு வேணான்னு சொல்லி போட்டிருந்த வழக்கை வந்து இந்த கவர்மெண்ட்டு வித்ட்ரா பண்ணனால சிபிஐ வழக்குக்கு இப்போ போகுது. இப்போ சிபிஐ வழக்கு வந்ததுக்கு பின்பு இதில் இன்னும் நீங்கள் உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்படலைன்னு நினைக்கிறீங்களா, இல்லை கைது செஞ்சவங்களாம் உண்மையான குற்றவாளி கைது செய்யப்படலை? இதில் வந்து இதுவரை வந்து இந்த 30 பேரில் ஒருத்தர் வந்து இறந்துட்டார், நாகேந்திரன், A1 குற்றவாளி நாகேந்திரன் இறந்துட்டார். ஒருத்தர் என்கவுண்டர் செய்யப்பட்டார். மற்றவர்களை வந்து சிறையில் அடைச்சி வச்சுருந்தாங்க. இந்த சிறையில் இருந்தவங்க வந்து கொலையை வந்து கொலைக்கான திட்டங்களை தீட்டினவங்க, இந்த கொலையை அரங்கேற்றினவங்க என்று சொல்லப்படுகிறது. இந்த கொலையில் பெரும் அளவு பணம் செலவு செய்யப்பட்டிருக்கிறது என்பது சொல்லப்படுகிறது. ஏனில் அவர்களால் இவ்வளவு பெரிய தொகையை அவங்கள திரட்டி இருக்க முடியாது. அப்போ அவர்களுக்கு பணம் கொடுத்த உதவியர்கள் யார்? இரண்டாவதாக அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலையை வந்து நம்ம வந்து வெறுமனே ஒரு சாதாரண கொலையாக பார்க்க முடியாது. அவர் ஒரு மிகப்பெரிய தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்தவர். நிச்சயமாக இதுக்கு அரசியல் பின்புலம் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே அந்த கொலையாளிகளுக்கு பெரிய அளவில் பணம் கொடுத்து உதவியது யார்? இதன் பின்னால் இந்த அரசியல் படுகொலை நிகழ்வதற்கு பின்னால் இருந்த அரசியல் புள்ளிகள் யார் என்பதையெல்லாம் இதுவரை கண்டறியப்படவில்லை. இது கண்டறியப்பட்டால் மட்டும்தான் இந்த கொலைக்கான முழு தீர்வு, இந்த கொலையில் ஈடுபட்டவர்கள் யார் என்பதெல்லாம் நமக்கு தெரிய வரும். ஆனால் அதே நேரத்தில் போலீஸ் வந்து கொலையாளிகள் கொடுத்த வாக்குமூலம்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லையா? ஆற்காடு சுரேஷ் கொலை செய்யப்பட்டார், அந்த கொலைக்கான பழிவாங்குதல் தான் இந்த கொலை அப்படின்னு சொல்லி அவருடைய பிறந்த நாளோ நினைவு நாள் அன்று ஆம்ஸ்ட்ராங் அவர்களை கொலை செய்யணும்னு சொல்லி பண்ணதா அவங்க வாக்குமூலம் கொடுத்ததா சொல்கிறாங்க. இப்போ அதுதான் உண்மையா, இல்லை வேறு எதுவும் காரணம் இருக்கா, இல்லை வேறு எதுவும் பிரச்சனை இருக்கா? அதாவது இந்த கேள்வியே வந்து ஒரு சில்லித்தனமான கேள்வியை நான் பார்க்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, போலீஸ் சொன்னதான் அவங்களோட கேள்வி. அதுதான், அந்த போலீஸாக யார் சொல்லியிருந்தாலும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஆம்ஸ்ட்ராங்ன்ற ஒரு நபர் வந்து ஒரு சாதாரண நபர் கிடையாது. நாங்களாம் கூட இருந்து அருகில் இருந்து பார்த்தவங்க. அவர் ஒரு பிரம்மாண்டம். அவர் அரசியல் சார்ந்தும் சரி, மக்கள் பணி சார்ந்தும் சரி, அவருடைய திங்கிங், தாட் ப்ராசஸ்ஸு, அவருடைய எண்ணம் இதெல்லாம் வந்து அபரிதமானது. ஆற்காடு சுரேஷ் என்பவர் வந்து ஒரு குற்றவாளி, கொலை குற்றவாளி, கொலை பின்னணியில் இருந்தவர், கொலை பல நேரங்களில் சிறையில், அவருடைய பெரும்பான்மையான நேரங்களில் சிறையில் கழித்தவர்.
அவருடைய கொலையோடு சமத்துவ தலைவருடைய அந்த அவரை சம்பந்தப்படுத்தி பேசுவது என்பதை ஒரு அற்பத்தனமானதாக நான் பார்க்கிறேன். ஆனால் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு காரணமாக நாங்கள் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், ஆனால் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தமிழ்நாட்டிலே பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு பிறகு பௌத்தத்தை துணிச்சலோடு எடுத்து சென்றார். அயோத்திதாச பண்டிதருடைய புத்த விகாரை, பெரம்பூரில் அவர் அமைத்த புத்த விகாரை மீண்டும் கட்டி எழுப்பி தென்னிந்திய புத்த விகார் என்கின்ற ஒரு புத்த விகாரை நிறுவி உலகம் முழுமைக்கும் இருக்கிற பௌத்த பிக்குகளை அழைத்து விழா நடத்தியவர். இரண்டாவது, பகுஜன் சமாஜ் கட்சியின் மூலமாக இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு அரசியல் அறிவை கற்றுக் கொடுத்தவர், இந்திய அரசமைப்பு சட்டத்தை சொல்லிக் கொடுத்தவர், பாபா சாஹேப் அம்பேத்கருடைய எண்ணங்களை கற்பித்தவர், பாபா சாஹேப் அம்பேத்கருடைய புத்தகங்களை படிக்க வைத்தவர், மாணவர் கான்சிராம் அவருடைய புத்தகங்களை படிக்க வைத்தவர், அவருடைய எண்ணங்களை கற்பித்தவர். அடுத்து தென்னிந்திய புத்த விகார் பதிப்பகம் என்கின்ற ஒரு நூலக ஒரு பதிப்பகத்தை நிறுவி ஏராளமான புத்தகங்களை, அம்பேத்கரியம், மார்க்சியம், பெரியாரியம் சார்ந்த புத்தகங்களை பதிப்பித்து வெளியிட்டு மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர். பொருளாதார ரீதியாக வலுவாக இல்லாத மாணவர்களுக்கு பொருளாதார உதவி செய்து அவர்கள் கல்விக்கு உதவியவர். ஏராளமான வழக்கறிஞர்களை உருவாக்கியவர். அவருடைய பணி என்பதும் அவருடைய கனவு என்பதும் அது மிக உயரத்தில் இருக்கிறது. இந்த வழக்கை ஒன்றுமில்லாமல் முடித்துவிட வேண்டும் என்பதற்காக, அவருடைய அந்த உயரத்தை கீழே இறக்க வேண்டும் என்பதற்காக இப்படியெல்லாம் உரையாடல்கள் பரப்பப்படுகிறது. அது முற்றிலும் தவறானது. சமத்துவ தலைவர் மக்கள் பணி செய்தவர். அவருக்கும் ரவுடிகளுக்கும் என்ன தொடர்பு இருக்க போகிறது? அவர்களுக்கும் ரவுடிகளுக்கும் என்ன பகை இருக்க போகிறது? அப்படியே போலீஸார் அந்த குற்றவாளி கொடுத்த வாக்குமூலம்னு பகிரங்கமாக மீடியா தானே நாங்கள் அதுக்காக தானே அந்த விசாரணையை நாங்கள் ஏற்றுக்கல. காவல்துறை விசாரணையை ஏற்றுக்கொள்ளாததற்கு காரணமே அதுதானே. சமத்துவ தலைவரை இன்றைக்கு சாதி கடந்து, மதம் கடந்து அவரை தமிழகம் முழுமைக்கும் அவரை ஒரு மிக முக்கியமான தலைவராக ஏற்று மக்கள் கொண்டாடுகிறார்கள். முதலாம் ஆண்டு நினைவேந்தல் சங்கமம் நடத்தினோம். கிட்டத்தட்ட 1,00,000 பேர் அந்த நினைவேந்தல் சங்கமத்தில் கலந்து கொண்டு தலைவருக்கு அஞ்சலி செலுத்தி விட்டு சென்றார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தலைவர்களுக்கும் அழைப்பு விடுத்தோம். அத்தனை தலைவர்களும் சமத்துவ தலைவர்களுக்கும் சமத்துவ தலைவர் அவர்களுக்கும் அவர்களுக்கும் இருந்த உறவை சிலாகித்து பேசி சென்றிருக்கிறார்கள். இப்போ கடந்த 2ஆம் ஆண்டு நினைவேந்தல் சங்கமத்தில் கூட தமிழகத்தில் இருக்கிற அனைத்து தலைவர்களுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு தமிழகமே கொண்டாடுகிற தலைவர்கள் அனைவரும் சமத்துவ தலைவருடைய அந்த பணியை சிலாகித்து பேசி சென்றிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இது கடந்த அரசினுடைய திட்டமிட்ட சதிதான். அற்பர்களோடு அவரை ரவுடிகள் அற்பர்களோடு அவரை பக்கத்தில் வைத்து பேசுவது என்பது கடந்த அரசாங்கத்தினுடைய அது வேலை திட்டமாக ஒரு சதியாகத்தான் பார்க்க முடிகிறது. என்ன காரணத்துக்காக அவரை அந்த மாதிரி பண்ணணும், பழைய கட்சி அப்படின்னு பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எதுக்காக அவரை அவ்வளோ டவுன் பண்ணி காமிக்கிறீங்க? இல்லை, சென்னையில் அவர் மிகப்பெரிய தலைவர். சென்னையில் மட்டுமல்ல, இன்றைக்கி வட மாவட்டங்களில் ஷெட்யூல் காஸ்ட் மக்களுடைய பாப்புலேஷன் ரொம்ப அதிகம். அவங்க அனைவருமே தலையில் தூக்கி வைத்து அவங்க எந்த கட்சியாக இருக்கட்டும், ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் எந்த கட்சியாக இருந்தாலும், அது விடுதலை சிறுத்தையாக இருந்தாலும் சரி, அல்லது புரட்சி பாரதம் கட்சியாக இருந்தாலும் சரி, அல்லது தலித் இயக்கங்களாக இருந்தாலும் சரி, எந்த இயக்கமாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஒரு ரோல் மாடலாக கருதக்கூடிய ஒரு தலைவராக அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வளர்ந்து வந்தார். மிக முக்கியமாக அம்பேத்கரியத்தை ஒரு பிரதானமான அரசியல் கோட்பாடாக நிறுத்தி பேசி வந்தார். இதுவரை எந்த தலைவர்களும் அது மாதிரி பேசியது கிடையாது. இன்னைக்கு ஒரு தலித் இயக்கம்னா ஒரு அம்பேத்கரியம் கோட்பாடு இருக்கும். அந்த கோட்பாடை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அமைப்போட போய் கூட்டணி வச்சு ஒரு சீட்டு வாங்கிக்கிட்டு அவங்க அந்த கொள்கையோட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் அண்ணா அப்படி கிடையாது. சமத்துவ தலைவர் அம்பேத்கரியம் என்பது அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான கோட்பாடு, ஏதோ கூட்டணிக்காக சமரசம் செய்வதற்கான கோட்பாடு கிடையாது, அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான கோட்பாடு என்று உரத்த குரலில் பேசியவர். அம்பேத்கரியம் என்பது தனித்துவமானது. அம்பேத்கரியம் என்பது அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான ஒரு ஆயுதம் என்று சொன்னவர். அதற்கு உதாரணமாக உத்தரப்பிரதேசத்திலே 4 முறை மாயாவதி அம்பேத்கரியம் என்கின்ற கோட்பாட்டை பிரதானமாக பேசி 4 முறை ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிருக்கிறார். தமிழ்நாட்டிலே பாபா சாஹேப் அம்பேத்கர் இங்கே வந்தபோது 1944 நாம் இந்த நாட்டை ஆள வேண்டும், உங்கள் வீட்டு சோறுகள் எழுதி வைங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றார். எனவே
அம்பேத்கரியத்தை கொண்டு, அம்பேத்கரியம் என்கின்ற கோட்பாட்டை கொண்டு நம்ம பிச்சை எடுக்கக்கூடாது. ஒரு சீட்டு கூட 2 சீட்டு கூடன்னு பிச்சை எடுக்கக்கூடாது. நம்ம அம்பேத்கரியம், ஏன்னா அம்பேத்கர் எப்படி வந்து ஒரு 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 மகாராஜா போல வாழ்ந்தாரோ, எப்படி வந்து சுயமரியாதையை விட்டு கொடுக்காமல் வாழ்ந்தாரோ, அதே போல் நம் சுயமரியாதையோடு நமக்கென்று சொந்த கட்சி வைத்துக்கொண்டு, நமக்கென்று சொந்த கொள்கையை வைத்துக்கொண்டு, நமக்கென்று ஒரு சொந்த வேலை திட்டங்களை வைத்துக்கொண்டு நாம் இந்த மக்கள் மத்தியிலே பணி செய்து அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று சொன்னார். இதில் திமுக அல்லது திராவிட கட்சிகளோடு அவர் முரண்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னால், திமுக திராவிட மாடல் என்கின்ற கோட்பாட்டை முன்னிறுத்தியது. ஆனால் அதற்கு எதிராக திராவிட மாடலும் வேண்டாம், ஆரிய மாடலும் வேண்டாம், இந்த 2 மாடல்களும் சாதியத்திற்குள் சென்று விட்டது. சாதியமே இல்லாத, ஏற்றத்தாழ்வே இல்லாத ஒரு மாடல், அது ஜெய்பி மாடல் என்கின்ற ஒரு கோட்பாட்டை வட மாவட்டங்களில் முன்னிறுத்தி தமிழகம் முழுமைக்கும், குறிப்பாக வட மாவட்டங்கள் முழுமைக்கும் ஜெய்பி மாடல் பிரச்சார கூட்டங்கள் என்று ஒரு கூட்டங்கள் நடத்தினார். அந்த கூட்டங்களிலே திராவிட கட்சிகளை நேரடியாக, குறிப்பாக திமுகவை, அதிமுகவை நேரடியாக கண்டித்து அவர் பேசினார். அவர்களுடைய கோட்பாடுகளை கண்டித்து பேசினார், அவருடைய செயல்பாடுகளை கண்டித்து பேசினார். பிஜேபியினுடைய செயல்பாடுகளையும் அவர் நேரடியாக அவர் கண்டித்து பேசினார். எனவே அவருடைய அந்த அரசியல் நிலைப்பாடு தான் மற்றவர்களுக்கு ஒரு உறுத்தலாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் இந்த படுகொலை நடந்தது. நிச்சயமாக. அப்போ அந்த போலீஸ் சொல்கிற அந்த விஷயங்கள்லாம் வந்து சும்மா, அதை நான் முதல்ல சொல்லிட்டேன் உங்களுக்கு. அது வந்து நீங்கள் அது கேட்கறதுக்கு அருவருப்பாக இருக்கு. போலீஸ் சொல்கிற அந்த காரணங்கள், போலீஸ் வந்து சம்மந்தப்படுத்தி பேசுகிற விஷயங்கள் கேட்பதற்கு அருவருப்பாக இருக்கிறது. அதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட அவர் வந்து பகவான் புத்தர், பாபா சாஹேப் அம்பேத்கர், மானியவர் கன்சிராம், தென்னிந்தியாவிலே தலைவர் ஆம்ஸ்ட்ராங், இப்படி தான் நம்ம அவரை பார்க்க முடியும். இப்போ நீங்கள் பேசும்போது நிறைய விஷயங்கள் அவரை பற்றி போற்றக்கூடிய தலைவர், மக்களிடம் ரொம்ப இணக்கமாக இருந்தார், ரொம்ப எளிமையாக பழகினான்னு அதை நானே கிட்டேருந்து பார்த்துருக்கேன். அதில் மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் ஒரு தலித் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டி, அவங்களுக்கான ஒரு மாஸ் லீடர் மாதிரி தான் அவர் வளர்ந்துட்டு வந்தார். எப்படி திருமாவளவன், ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி இவங்கெல்லாம் இருக்காங்களோ அந்த மாதிரி அவங்களுக்கு அப்புறம் வந்தாலும் கூட ஒரு மாஸ் லீடராக சென்னையில் கோல வச்சிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதில் ஒரு பெரிய ஒரு விஷயம் நான் பார்க்குறேன் அப்படின்னா, அவர் கூட நெருங்கி பழகுறதுனால அதை சொல்கிறேன் நான். இப்போ திருமாவளவனாக இருக்கட்டும், கிருஷ்ணசாமி அவர்களாக இருக்கட்டும், ஜான் பாண்டியன் அவர்களாக இருக்கட்டும், இவங்களாம் வந்து இந்த பாமக வன்னியர் அமைப்பு இருக்கு இல்லையா, ராமதாஸ் அவர்கள், அன்புமணி, இவங்களோட எப்போதுமே ஒத்து போனதே கிடையாது. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடன் நெருங்கிய தொடர்பு இருந்தார் இவர் ராமதாஸ் அவர்கள். நிறைய மேடைகளில் பேசியிருக்கார், நம்ம அண்ணன் தம்பிடா அப்படின்னு ஆம்ஸ்ட்ராங் அவர்களே பேசியிருக்கார். அது எப்படி சாத்தியமாச்சு? அதாவது ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடன் ராமதாஸ் அவர்கள், டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இணக்கமாக இருக்கிறதுக்கு எப்படி சாத்தியமாச்சு? பல மேடைகளில் இவருமே அவங்க பாராட்டி பேசியிருக்காரு. சனாதானம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, சனாதானம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சனாதானம்னா வந்து ஏற்றத்தாழ்வு, சாதி கட்டமைப்பு, இதை தான் நம்ம சனாதானம்னு சொல்கிறோம். தீண்டாமை, அதில் எல்லாமே வரும். இப்போ நான் வந்து ராமதாஸ் கூட உறவாக இருக்கக்கூடாது, அன்புமணி ராமதாஸ் ஐயா கூட உறவாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுன்றது சாதிக்குள்ளே இருந்து பேசுறது. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சாதிக்கு வெளியிலிருந்து பார்த்தார் இந்த சமூகத்தை. எல்லா மக்களும் சமத்துவமாக வாழ வேண்டும், எல்லாரும் ஒற்றுமையாக வாழணும் அப்படின்றத அவர் விரும்பினார். குறிப்பாக அவர் என்ன நினைச்சாருன்னா, அரசியல் அதிகாரம் இல்லாமல் எந்த ஒரு மாற்றத்தையும் உருவாக்க முடியாது, எந்த ஒரு சமூகத்திலையும் எந்த ஒரு மாற்றத்தையும் உருவாக்க முடியாது. இப்போ தொடர்ந்து கிட்டத்தட்ட 100 ஆண்டு கால திராவிட வரலாறு இருக்குது தமிழ்நாட்டில். திராவிட கோட்பாடு என்ன? திராவிடர்கள் என்ற சொல்லே வந்து சாதிக்கு எதிரானவர்கள், ஏற்றத்தாழ்வுக்கு எதிரானவர்கள் என்ற பதத்தில் தான் அயோத்திதாசர் பயன்படுத்தினார். ஆனால் இன்றைக்கும் அந்த டிஸ்பாரிட்டி, அந்த ஜாதிய ஏற்றத்தாழ்வு இன்றைக்கும் திராவிட கட்சிகள் நிலைநிறுத்தி வைத்திருக்கிறது. அப்படி நிலைநிறுத்தி வைத்திருப்பதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், இந்த திராவிட இயக்கத்தை சார்ந்த தலைவர்களே இந்த நாட்டை ஆள வேண்டும், அதற்கு அவர்கள் ஜாதியை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள். இதிலிருந்து முற்றிலும் வேறு கோணத்தில் அண்ணன் வந்து ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் அவர்கள் இந்த சமூகத்தை பார்க்குறார். வன்னியர் மக்கள் கல்வியில் பின்தங்கி இருக்கிறாங்க, வேலை வாய்ப்பில் பின்தங்கி இருக்கிறாங்க.
பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறாங்க. இதை நான் சொல்லலை, காடுவெட்டி குரு அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறார். ஷெட்யூல் காஸ்ட் மக்களை விட பின்தங்கி இருக்கிறாங்க. ஷெட்யூல்டு காஸ்ட் மக்கள் வேலை வாய்ப்பு கிடைச்சிருச்சு ரிசர்வேஷனில், கல்வி கிடைச்சிருச்சு ரிசர்வேஷனில், பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறாங்க. அப்போ ரெண்டு மக்களுமே அவங்க 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 அவங்கக்கிட்ட வன்னியர்கள்கிட்ட நிலம் அதிகமாக இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு பொருளாதாரம் சார்ந்து, சமூகம் சார்ந்து, அரசியல் சார்ந்து பின்தங்கி இருக்கிறாங்க. இந்த பின்தங்கி இருக்கிற மக்கள் ஒன்று சேர்ந்தால் நிச்சயமாக வடக்கு மாவட்டத்தில் அரசியல் சக்தியை தீர்மானிக்கின்ற இடத்துக்கு வந்துடுவாங்க. இன்றைக்கி இந்த மக்களுக்கு அரசியல் அதிகாரம் தான் எதை வேணால் செஞ்சுக்க முடியும் இல்லையா? காலம் காலமாக இந்த ஜாதி பிரச்சனையே, அந்த ஜாதி சார்ந்த பிரச்சனையே பேசி கொண்டிருப்பதால் எந்த தீர்வும் ஏற்பட போவதில்லை. பாபா சாஹேப் அம்பேத்கர் காலத்தில் நடக்காத ஜாதிய வன்கொடுமைகளே கிடையாது, ஜாதிய தீண்டாமையே கிடையாது. அவருக்கு எதிராகவே நடந்திருக்கு, அவருக்கே நடந்தது. ஆனால் பாபா சாஹேப் அம்பேத்கருக்கும் அது தெரியும். பாபா சாஹேப் அம்பேத்கர் இருந்த காலத்தில் ஒரு நிமிடத்திற்கு ஒரு வன்கொடுமை நடக்கும். ஆனால் அவர் அதை பற்றியெல்லாம் அவர் பெரிதாக கருதுகொள், அதற்கு எதிரானவர் தான். ஆனால் அவர் அதிலே கவனம் செலுத்தாமல் அதற்கான தீர்வை எப்படி அடைய வேண்டும் என்பதிலே கவனம் செலுத்தி ஒரு இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தார். ஒரு அரசமைப்பு சட்டத்தை இயற்றி இந்த மக்களுக்கான தீர்வை அதில் கொடுத்தார். அதே மாதிரி கன்சிராமையாவுடைய காலகட்டத்திலும் கூட இதே மாதிரி ஜாதிய கொடுமைகள், வன்கொடுமைகள், ஆணவ படுகொலைகள், கலவரங்கள், ஜாதிய கலவரங்கள் எல்லாம் நடந்து கொண்டே தான் இருந்தது. ஆனால் அவர் அதிலே கவனம் செலுத்தாமல், முழுவதுமாக கவனம் செலுத்தாமல் இந்த மக்களை அரசியல் படுத்தி எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, மைனாரிட்டி மக்களுடைய ஒற்றுமை என்று அதை பேசி 4 முறை மாயாவதி அம்மையாரை உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சராக்கினார். ஆக பாபா சாஹேப் அம்பேத்கருடைய எண்ணம் என்னவாக இருந்ததுன்னா, காலம் முழுமைக்கும் ஜாதிய கொடுமைகள் நடந்து கொண்டே தான் இருக்கும். ஏன்னா இது சாதிய பூமி. இது இந்தியா என்பது அதனுடைய பொது அடையாளமே ஜாதி தான். அப்போ ஜாதிய பிரச்சனை என்பது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே தான் இருக்கும். அந்த ஜாதி பிரச்சனையை பேசிக்கொண்டே இருப்பதால் எந்த தீர்வும் கிடைக்க போகிறதில்ல. ஒரு கான்ஸ்டியூஷன் கொடுத்தாரு, இன்றைக்கி எல்லாரும் ஈக்குவல் அப்படின்ற ஒரு கோட்பாட்டை உருவாக்கி ஒரு 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 கணிசமான அளவு இன்றைக்கி ஒரு சமத்துவத்தை உருவாக்கிட்டார் கல்வியில், வேலை வாய்ப்பில். அதே மாதிரி மாணவர் கான்சிராம் அரசியல் அதிகாரத்தில் ஒரு நிலையை அடைஞ்சிட்டார். அதே போல தான் ஆம்ஸ்ட்ராங் அவர்களும் சாதிக்கு எதிராக பேசிக்கொண்டே, சாதி கட்டமைப்புக்கு எதிராக பேசிக்கொண்டே, சாதிய ஆணவங்களுக்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டே இந்த சாதிகளை ஒருங்கிணைத்து, ஏன்னா இந்த எல்லாருமே விக்டிம் தான். எஸ்சி, எஸ்டி மக்கள் மட்டும் ஜாதிக்கு விக்டிம் கிடையாது, எல்லாருமே ஓபிசி மக்கள் கூட விக்டிம் தான். இந்த விக்டிம் ஆர்கனைஸ் பண்ணி இந்த விக்டிம்கான தீர்வு என்ன, இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கான தீர்வு என்ன, அது அரசியல் அதிகாரம் தான். இவங்க ஒன்று சேர்ந்தால் அந்த அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றிடலாம், ஈஸியாக பெற்றலாம். அது எதுக்கு நமக்கு விரோதம்? அவர் எடுத்த முன்னெடுப்பு மற்ற தலித் சமுதாய தலைவர்கள் எடுக்கவே இல்லையா? அதனால தான் அவர் படுகொலை செய்யப்பட்டார். அதில் அவங்களுக்கே யாருக்கும் உடன்பாடு இல்லைன்றீங்க? இல்லை, உடன்பாடு இருக்குதா இல்லையான்னு நமக்கு தெரியல. ஆனால் அவங்க பார்வையிலிருந்து அண்ணனுடைய பார்வைன்றது, அண்ணனுடைய பார்வை என்பது பாபா சாஹேப் அம்பேத்கருடைய பார்வை. இன்றைக்கி தலித் அரசியல் பேசுகிற தலைவர்கள் சாதிக்குள் இருந்து பேசுவதாக நான் பார்க்கிறேன். ஆனால் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தலித் அரசியல், சாதி அரசியல் பேசவில்லை. அவர் பேசியது அம்பேத்கரிய அரசியல். அம்பேத்கரியம் என்பது சமத்துவத்தை உருவாக்குவது, சகோதரத்துவத்தை உருவாக்குவது, சமூக நீதியை உருவாக்குவது. இதுதான் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய எண்ணம். என்னுடைய வாழ்க்கையை சுருக்கமாக 4 வார்த்தைகளில் சொல்ல முடியும் என்று சொன்னால் அது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி என்று பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்னார். ஆக பாபா சாஹேப் அம்பேத்கருடைய பார்வையிலிருந்து இந்த சமூகத்தை பார்த்தவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கண்ணாடியை அணிந்து கொண்டு, மாணவர் கான்சிராம் அவருடைய கண்ணாடியை அணிந்து கொண்டு சமூகத்தை வேறு கோணத்தில் பார்த்தவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அதனால் இப்போ இருக்கிற தலித் தலைவர்களுக்கும் அவருக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. அதே நேரத்தில் ஒரு தலித்தாக இருந்தாலும் அவர் அம்பேத்கர் போலேயே புத்த மதத்தை தழுவி இந்தியாவிலே அது மாதிரி யாரும் பண்ணல. புத்த மதத்தை தழுவி அதன் அடிப்படையிலே தான் எல்லா நிகழ்வுகளுமே அவர் நடத்திட்டு இருந்தார். நான் எல்லா நிகழ்ச்சியும் நான் கலந்துருக்கிறேன். அது இல்லாமல் அந்த வருடத்துக்கு ஒரு முறை நாக்பூருக்கு போகும்போது இங்கேருந்து ஒரு 2 ரயில்கள் மொத்தமாக டிக்கெட் போட்டு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய முன்னெடுப்புகள் நடந்தது. ஒரு ஓப்பனாக சொன்னோன்னா அந்த புத்த மதத்தை கூட இங்கே தமிழகத்தில் பெரிய லெவலில் ஃபோக்கஸ்ட் பண்ணுறதுல அவர் ரொம்ப ஒரு முனைப்பாக இருந்தார்னு கூட சொல்லலாம்.
ஏன்னா தலித்துன்னும் போது ஒரு அடையாளம் படுது, புத்த மதத்தில் போகும்போது அதோடைய குவாலிட்டி வேறு மாதிரி வருதுன்ற மாதிரி கூட அவர் அதை யோசிச்சிருக்கலாம். அதே நேரத்தில் வருடத்துக்கு அரசியல் ரீதியாக நாம் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் என்றால் அது அம்பேத்கரியத்தை கொண்டு தான் நிகழ்த்த முடியும். பண்பாட்டு ரீதியாக ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் என்று சொன்னால் அது பௌத்தத்தை கொண்டு தான் நிகழ்த்த முடியும். ஆக இந்த 2 பணிகளையும் தன்னுடைய பணிகளாக ஏற்று செய்தவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த இந்தியாவினுடைய பண்பாடு என்பது பௌத்த பண்பாடு. கண்டிப்பாக இந்த பௌத்த பண்பாட்டை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டியது மிக மிக அவசியமானது. இந்த பௌத்த பண்பாட்டை மீட்டுருவாக்கம் செய்தால்தான் ஒரு பண்பட்ட ஒரு சமூகத்தை நாம் உருவாக்க முடியும். அதே போல அம்பேத்கரியத்தை பேசினால் மட்டும்தான் ஒரு சரியான அரசியலை நாம் உருவாக்க முடியும். இந்த நிலைப்பாட்டில் உறுதியாக நின்றவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர். அதே நேரத்தில் இப்போ கடந்த சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கும் அதிமுக தாவேக்காவுக்கும் கடுமையான போட்டி இருந்தது. இதில் வந்து தாவேக்கா வந்து பெரும்பான்மை இல்லைனாலும் அதிகமான இடங்களை பெற்ற கட்சியாக ஆட்சி அமைக்க கோரி போனாங்க. இதில் ஒரு பெரிய ட்விஸ்ட் மாதிரி திமுக அணியில் இருந்த அத்தனை பேரும் ஜெயித்தவர்கள், தனி சின்னத்தில் ஜெயித்தவங்கலாம் அவர்கிட்ட போய் சேர்ந்துட்டாங்க. அதில் முக்கியமாக திருமாவளவன் அவர்களே சொல்லலாம். இதில் பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்சி அதிகாரத்திலே இது முறை எங்கேயுமே உட்காராத ஜெயிச்சிருக்காங்க எம்எல்ஏவா, ஆனால் அமைச்சராக எங்கேயுமே ஆனதில்லை. அது இது வரைக்கும் திமுகவா அதிமுக கொடுத்ததும் இல்லை. முதல் முறையாக தாவைக்கால கூப்பிட்டு அதுவும் ஒரு சிறுபான்மை இது தலித் பிரிவுக்கான ஒரு முதல் அமைச்சராக வன்னியரசு ஆக்கியிருக்காங்க. இப்போ இவ்வளோ நாள் நம்ம வந்து கேட்டுகிட்டே இருந்தோம், நீங்கள் இதை பண்ணுங்கள் எங்களுக்காக பண்ணுங்கன்னு கேட்டோம். இப்போ அந்த இடத்துலேயே வந்து உட்காந்துட்டோம். திருமாவளவன்களுடைய கட்சியில் வன்னியரசு உட்காந்துருக்காரு. இனி தலித மற்றும் இவங்களுக்கு வந்து நல்லது நடக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இவங்களும் அப்படியே உட்காந்து சும்மா இருப்பாங்க நினைக்கிறேன்? இல்லை, இது ஒரு மாற்றமாக தான் பார்க்க முடியுமே தவிர இது ஒரு தீர்வாக பார்க்க முடியாது. என்ன காரணம்? இப்போ என்னடான்னா அதிகார பகிர்வு என்பது நிகழ்ந்திருக்கிறது. அது ஆரோக்கியமான விஷயம் தானே? அது ஆரோக்கியமான விஷயம். பாபா சாஹேப் அம்பேத்கர் முன்மொழிந்தது அதிகார பகிர்வு என்பது நடந்திருக்கிறது. இந்த அதிகார பகிர்வு நடந்திருந்தாலும் கூட முடிவெடுக்கின்றது என்பது தான் அதிகாரம். இப்போ என்னடான்னா வன்னியரசு என்ன செய்யணும் அப்படின்றத தீர்மானிக்கக்கூடிய இடத்துல யார் இருக்கா? முதலமைச்சர் தான். முதலமைச்சர் இருக்காரு. அதே நேரத்தில் இந்த ஆட்சிக்கு முழுமையான ஆதரவு தேவை. யாரோ ஒரு 4 பேர் வெளியே போனாலும் சிக்கல் அப்படின்ற இடத்துல திருமாவளவன் அவர்கள் ஒரு டிசைடர் தேடியா இருக்காருல்ல, அதையும் முதல்வர் கணக்கு எடுத்துப்பார்ல. இல்லை, நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாது. நீங்கள் அந்த என்னடானா இது ஒரு மாற்றமாக நீங்கள் கேட்டது தான். நம்ம இப்போ அவர் திருமாவண்ணன் வந்து போய் அங்கே போய் ஜாயின் பண்ணது, அது அரசியல் அதிகார பகிர்வு நடைபெற்றது, 8 பேர் தலித்துகளுக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுத்தது என்பதையெல்லாம் ஒரு மிகப்பெரிய மாற்றம். அது வந்து திராவிட கட்சிகள் மற்ற வேறு எந்த கட்சிகளும் செய்யாத ஒரு புரட்சிகரமான ஒரு மாற்றமாகத்தான் நம்ம அதை பார்க்க முடியும். ஆனால் அது மாற்றம், தீர்வு என்பது கிடையாது. தீர்வு என்பது எங்கள் இயக்கத்தினுடைய முன்னோர்கள் சொன்னது. கன்சிராமோ அல்லது மகாத்மா பூலேவோ அல்லது நாராயண குருவோ எங்களுடைய மூதாதையர்கள் சொன்னது, இந்த சமூகத்தினுடைய வழிகள் தெரிந்த ஒருவன் அதிகாரத்திற்கு வந்தால் மட்டும்தான் இந்த சமூகத்தினுடைய பிரச்சனைகளை முழுமையாக தீர்க்க முடியும். அப்போ இந்த சமூகத்தினுடைய கடைநிலையில் அனைத்து பிரச்சனைகளையும் யார் சுமந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் ஷெட்யூல் காஸ்ட் தான் சுமந்துட்டு இருக்கிறான். அதனால் பட்டியல் சமூகத்திலிருந்து ஒருவர் அதிகாரத்திற்கு வர வேண்டும். நாம் இந்த நாட்டை ஆள வேண்டும், உங்கள் வீட்டு சுவர்கள் எழுதி வையுங்கள். மாண்புமிகு கன்சிராம் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்னது. நம்முடைய தலைமையில் பட்டியல் மக்கள் தலைமையில் ஒரு ஆட்சி அதிகாரத்தை நாம் உருவாக்கி நாம் வாங்குகின்ற இடத்திலிருந்து கொடுக்கின்ற இடத்திற்கு வர வேண்டும். இது கன்சிராம் ஐயா சொன்னது. அப்போது நம்ம வாங்குகின்ற ஒரு மாற்றம் நிகழ்ந்திருந்தாலும் கூட வாங்குகின்ற இடத்தில் தான் நம்ம இருக்கிறோம், இன்னும் கொடுக்கின்ற இடத்திற்கு வரலை. கொடுக்கின்ற இடத்திற்கு வர முடியுமா, அதெல்லாம் நீங்கள் அது சாத்தியமா அப்படிலாம் நீங்கள் அப்படி நம்ம வந்து நம்மளை நாமே என்ன பண்ணிக்கலாம், தாழ்த்திக்க கூட செய்யலாம். அல்ல அதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குதா என்றெல்லாம் கூட நான் வந்து நம்முடைய நம்பிக்கையை அதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனால் ஜனநாயகத்தில் எத்தகைய மாற்றம் என்றாலும் சாத்தியம். ஆமாம், இப்போ எப்படி இது விஜய் அவர்களுடைய நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய வெற்றியை நம்ம எதிர்பார்த்தோமா? எவ்வளோ பெரிய ஜனநாயக புரட்சி. அதே போல் உத்தரப்பிரதேசத்தில் சாதாரண ஒரு குடிசையில் பிறந்த மாயாவதி அம்மா உத்தரப்பிரதேசத்தில் 21 கோடி மக்களுடைய முதலமைச்சர் அவங்களால ஆக முடிஞ்சது 4 முறை. அது மாற்றம் சாத்தியமாக இருக்குல்ல. அதே மாதிரி ஒரு ஷெட்யூல் காஸ்ட்லேருந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் உருவாகணும். அந்த சீஃப் மினிஸ்டர் டாக்டர் அம்பேத்கருடைய எண்ணத்தில்
கன்சிராம் ஐயா அவருடைய எண்ணத்திலிருந்து இந்த சமூகத்தை பார்க்கணும். இதுதான் நான் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கனவு. அதே நேரத்தில் இப்போ 4 முறை உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் அவங்களால வர முடியல, என்ன காரணம்? இல்லை, அது அமைப்பு ரீதியாக வந்து பரவலாக போய் நாடு முழுமைக்கும், அதாவது அவங்கள வந்து வெளியில் வந்து இயங்க முடியாத ஒரு சூழல்னா வெளியில் வந்து இயங்க முடியாத சூழல்னா அவங்களுடைய உடல்நிலை அதெல்லாம் நம்ம யோசிக்கணும். அடுத்து வந்து அன்னைக்கு அது ரொம்ப சக்ஸஸ் ஆச்சுன்னா கன்சிராம் அவர்கள் கூட இருந்தார். கன்சிராம வந்து பிளானிங் ஒர்க் அவர் பார்த்தாரு, எக்ஸிக்யூஷன் ஒர்க்கை வந்து அன்னை மாயாவதி அம்மையார் பார்த்தாங்க. இன்னைக்கு அந்த அப்படிப்பட்ட தளபதிகள் அந்த கட்சியில் இல்லாமல் போய்விட்டார்களோ என்கின்ற ஒரு நிலை கூட இருக்கலாம். ஆனால் ஒரு 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 இரும்பு மங்கை என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு இரும்பு மங்கை அன்னை மாயாவதி அம்மையார் தான். உண்மையாகவே இந்திய நாட்டை ஆளக்கூடிய அந்த தகுதி, அந்த வல்லமை பெற்ற ஒரு மகத்தான தலைவர் இந்த சமூகத்தில் இருக்கிறாங்கன்னா அது அன்னை மாயாவதி அம்மையார் தான். உடன் இருக்கிற பொறுப்பாளர்கள், இந்தியா முழுமைக்கும் இருக்கிற பொறுப்பாளர்கள் அன்னை மாயாவதி அம்மையாரை போலவே வேலை செய்தால் நிச்சயமாக, இப்போ எப்படி தமிழ்நாட்டுக்கு ஒரு தளபதியாக அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மாயாவதி அம்மையார் கிடைத்தாரோ அதே போல் அனைத்து மாநிலங்களும் இந்தியா முழுமைக்கும் ஆம்ஸ்ட்ராங்கள் உருவானால் நிச்சயமாக அன்னை மாயாவதி அம்மையாரால் முதலமைச்சர் அல்ல பிரதமராக கூட ஆக முடியும். அதே நேரத்தில் ரொம்ப நாளாகவே இந்த தலித் தலைவர்கள் வந்து ஒரு முன்னெடுக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஆணவ படுகொலை இதுக்கு வந்து தனி சட்டம் கொண்டு வரணும், தனியாக ஒரு இது பண்ணணும்னு ரொம்ப நாளாகவே சொல்லிட்டு வராங்க. கடந்த ஆட்சி காலத்தில் கூட திருமாவளவன் அவர்கள் நீண்ட காலமாக திமுகவிடம் கோரிக்கை வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ சாத்தியமாக அப்போ நடக்கலை. இப்போ அது துறைக்கே ஒரு அமைச்சராக வந்திருக்கும்போது இதை ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் இல்லையா? தனி சட்டத்தை ஏற்றி முதல்வரிடம் பேசி கொண்டு வரும்போது அதோடைய சாதக பாதகங்கள் இருக்கு இல்லையா? அந்த ஆணவ படுகொலைக்கான தண்டனைகள் விரைந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இனியும் ஒரு தலித் சகோதரனோ சகோதரியோ ஒரு படுகொலைக்கு உட்படாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதில் கிடைக்கும். அது நிச்சயமாக அண்ணன் வன்னியரசு அவர்கள் ஒரு மிக கடைநிலையிலிருந்து ஒரு தொண்டராக இருந்து ஒரு பொறுப்பாளராக உயர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மிக முக்கியமான பொறுப்பாளராக உயர்ந்து சமூகத்தினுடைய அத்தனை பிரச்சனைகளும் களத்தில் நின்று மேலே வந்தவர். நிச்சயமாக அவர் அமைச்சராக இருக்கின்ற காலகட்டத்தில் அந்த தனிச்சட்டத்தை நிச்சயமாக கொண்டு வருவார். அதற்கான திட்டங்கள் தீட்டப்பட்டு வருவதாக, அதை செயல்படுத்துவதற்கான திட்டங்கள் தீட்டப்பட்டு வருவதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அது தனிச்சட்டம் வந்துடும் நாங்கள் நம்புகிறோம். இந்த 60 நாட்கள் கடந்துருச்சு தாவேக்கா ஆட்சிக்கு வந்து. இந்த 60 நாளில் தாவேக்கா ஆட்சியுடைய நிறை குறைகள் பெருசாக நம்ம குறைகளை சுட்டி காட்டலைன்னா கூட ஒரு அரசுன்னும் போது நம்ம டைமுன்றது ஓகே, 6 மாதன்றாங்க, 1 வருஷன்றது அது கொடுக்கலாம், புதுசாக வந்திருக்காங்க. ஆனால் அவர் கூட பயணப்படக்கூடிய ஆட்கள் எல்லாமே கொஞ்சம் அனுபவசாலிகள், ஏற்கனவே அமைச்சராக இருந்தவங்க, எம்எல்ஏயாக இருந்தவங்க தான் அவர் கூட இப்போ அதிகாரத்திலும் பகிர்வுலையும் இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த 2 மாதங்கள் 60 நாட்கள் கடந்து விட்டது. இந்த ஆட்சியுடைய நிறைய குறைகள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது அனைவராலும் சொல்லப்படுகின்ற விஷயம் அதுதான் உண்மை. ஒரு நல்ல ஆட்சியை கடந்த ஆட்சிகளை விட ஒரு நல்ல ஆட்சியாக இது வந்து பார்க்கப்படுகிறது. ஒரு அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதியாக நான் எப்படி இதை பார்க்கிறேன் என்று சொன்னால், முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராகி முதல் முறையாக முதலமைச்சராகவே நேரடியாக சட்டமன்றத்திற்கு செல்லும் போதே முதலமைச்சராக சென்றிருக்கிறார். அதே போல் நிறைய அமைச்சர் பெருமக்கள் கூட முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராகி அமைச்சர்களாகி இருக்கிறார்கள். இப்படி இருக்கையில் அவர்கள் நிர்வாகத்தை புரிந்து கொள்ள சிறிது காலம் தேவைப்படும். சட்டமன்ற நடவடிக்கைகள், நிர்வாகத்துறையை புரிந்து கொள்ள, நீதித்துறையை புரிந்து கொள்ள, அல்லது அவர்கள் இருக்கின்ற அந்த செயல்துறையை புரிந்து கொள்ள கூட அவர்களுக்கு காலம் அவகாசம் மிக அதிகமாக தேவை. ஆகவே இந்த 2 மாதங்களை வைத்துக்கொண்டு நாம் வந்து அவர்களை முடிவு செய்துவிட முடியாது. ஏனென்று சொன்னால் அனுபவ போதாமை என்பது அவர்களிடத்தில் இருப்பது அது அனைவரும் அறிந்த உண்மை. இருந்த போதிலும் இந்த நடந்து வருகிற இந்த அரசினுடைய செயல்பாடுகளை பார்க்கின்ற பொழுது இது கடந்த அரசுகளை விட ஒரு சிறப்பான அரசாகத்தான் நாம் இதை பார்க்க முடிகிறது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட நிறைய எவிடன்ஸ் மக்களே சொல்கிறாங்க, நிறைய அரசு
அலுவலகங்களில் வந்து லஞ்சம் வாங்கப்படுறதில்ல, எந்த அதிகாரிகளும் லஞ்சம் கேட்கறதில்ல என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. மக்கள் நேரடியாக, அமைச்சர்கள் நேரடியாக களத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொள்கிறார்கள், மக்கள் பிரச்சனையை உடனே சந்திக்கிறார்கள், தீர்க்கிறார்கள். எனவே இது ஒரு ஆரோக்கியமான பாதையில் சென்று கொண்டிருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். மிக முக்கியமாக பர்சனலாக எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட், 2 வருஷமாக கிடப்பில் இருந்த சமத்துவ தலைவரான ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலையை உச்சநீதிமன்றத்தில் திமுக அரசு வேண்டுமென்றே செய்த அந்த மனுவை வாபஸ் பெற்று இன்றைக்கு வந்து சிபிஐ செல்வதற்கு இந்த தாவேக அரசு ஒரு முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறது. இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு எங்களுடைய அண்ணன், எங்களுக்கு உயிருக்கு இணையான எங்களுடைய அண்ணன், எங்களுக்கெல்லாம் ஒரு முகவரி, ஒரு வாழ்க்கை கொடுத்து எங்களுக்கு தாய் தகப்பனை விட ஒரு படி மேலாக எங்கள் உணர்வுகள் கலந்த ஒரு மகத்தான மாமனிதருடைய அந்த படுகொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றிய மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டு தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாகவும், சமத்துவ தலைவரோடு பயணித்த அவருடைய அன்பு தம்பிகளான எங்கள் சார்பாகவும், தமிழக மக்கள் சார்பாகவும், எங்களுடைய பொதுச் செயலாளர் சமத்துவ தலைவருடைய துணைவியார் அன்னியார் திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சார்பாகவும் கோடான கோடி நன்றிகளை அந்த நேரத்தில் நான் உணர்வுபூர்வமாக அவரிடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே வேளையில் இப்போ தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி இருக்குது. ஏற்கனவே இருந்த பகுஜன் சமாஜ் கட்சிக்கு ஆனந்தன் அவர்கள் தலைவராக இருக்கார். இப்போ அந்த ஆனந்தன் அவர்கள் இருக்கக்கூடிய பகுஜன் சமாஜுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? இப்போ நீங்கள் தான் மெயின் டாமினேஷனாக இருந்தீங்க. அது நான் கருத்து சொல்ல விரும்பலை. ஏன்னா உங்கள் கூடயே ட்ராவல் பண்ணவர் இல்லையா? இல்லை, அது 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 அவர் நம்ம அந்த இயக்கத்திலிருந்து வந்துவிட்ட பிறகு நம்ம அதை பற்றி பேசுவதற்கு வந்து அது சரியாக இருக்காது. ஏனென்றால் நாங்கள் இருந்த இயக்கம் அது குறித்தே வந்து நம்ம வந்து பேசுவது வந்து அது வருத்தத்தை அளிக்கும். அதனால் வந்து நாகரிகம் கருதி நான் வந்து நம்முடைய இயக்கம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் அது வரைக்கும் நம்ம பேசுவோம். ஆனால் மிக மிக நல்ல இயக்கம். அதாவது நான் உறுதியாக சொல்லுகிறேன், இந்தியா முழுமைக்கும், நான் இந்திய அளவிலே சொல்லுகிறேன், இந்தியா முழுமைக்கும் ஒரு சிறப்பான இயக்கம் என்று சொன்னால் அது அன்னை மாயாவதி அவர்கள் தலைமையிலான அந்த பகுஜன் சமாஜ் கட்சி தான். அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவு நாங்கள் வந்து எங்களுடைய சமத்துவ தலைவருடைய மறைவுக்கு பிறகு என்னை போன்ற நபர்களாலெல்லாம் வந்து அந்நியாரை தவிர வேறு யாரையும் வந்து அந்த இடத்துல வந்து எங்களுக்கு அவங்கள தவிர வேறு யாரையும் அந்த இடத்துல வைத்து பார்க்க முடியாத ஒரு சூழல் இருந்தது. அதனால் நாங்கள் அந்த இயக்கத்திலிருந்து வெளியில் வந்துட்டோம். இன்றைக்கி அந்நியார் தலைமையில் செயல்படுறோம். அந்நியார் அவர்களும் சமத்துவ தலைவரான ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய எண்ணத்தின் வழி நின்று செயல்படுகிறார். அதனால் அந்த இயக்கத்தில் நம்ம வந்துவிட்ட பிறகு அந்த இயக்கத்தை பற்றி பேசுவது சரியாக இருக்காது. சரி, அதே வேளையில் இப்போ தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான முன்னெடுப்புகள்லாம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது என்னடான்னா, அவர் சமத்துவ தலைவர் எந்த இடத்துல விட்டுட்டு போனாரோ அந்த இடத்துலேருந்து எங்களுடைய பணியை நாங்கள் செய்வோம். அதை செய்வோம். அவருடைய பாதையிலிருந்து விலகாத அளவிற்கு நாங்கள் எங்கள் பணியை வந்து இப்போ மற்ற மாநிலங்களில் பகுஜன் சமாஜ் கட்சி என்ன வேலையை செய்தோ அந்த வேலையை கன்சிராம் ஐயா வழியில் நின்று, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய வழியில் நின்று நாங்கள் அந்த பணியை நாங்கள் பிஎஸ்பி அப்படின்னு சொன்னால் நான் வந்து அதை வந்து ஒரு அரசியல் கட்சியாக நாங்கள் பார்க்கல. பாபா சாஹேப் பாலிசி, பாபா சாஹேப் கொள்கை, பாபா சாஹேப் பாலிசி, அப்படி தான் நாங்கள் வந்து அப்படிதான் நீங்கள் புத்தர் சமாஜ் பார்ட்டி அப்படி தான் பார்க்குறீங்க. அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம். எங்களுக்கு அண்ணா ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அப்படி சொல்லி கொடுத்தாரு, அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால் எங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து டிஎம்பிஎஸ்பி தான் பிஎஸ்பி, டிஎம்பிஎஸ்பி தான் பாபா சாஹேப் பாலிசி, டிஎம்பிஎஸ்பி தான் புத்தர் சமாஜ் பார்ட்டி. ஆமாம். அதே நேரத்தில் இப்போ வந்து எவ்வளோ பேர் இப்போ உங்கள் கட்சியில் உறுப்பினராக இருக்காங்க புதிதாக துவக்கப்பட்ட இந்த இதில் ஒரு அப்ராக்சிமேட்டாக? இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட வந்து பரவலாக வந்து கிட்டத்தட்ட ஒரு தமிழ்நாடு முழுமைக்கும் ஒரு 1,00,000 பேர் இது வரைக்கும். ஏன்னா இவங்க பல மாவட்டங்கள், எல்லா மாவட்டங்களையும் இருக்கிறாங்க. ஆமாம், இவங்க போயிருக்காங்க, பார்த்துருக்கேன். நானே இந்த வீடியோலாம் பார்த்துருக்குறேன். இவங்க இப்போ வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஒரு எனர்ஜி டானிக்காக நிறையா விஷயங்கள் பேசியிருக்காரு. அதில் முதன்மையாக சில நல்ல கருத்துக்கள் இருக்கும், இந்த தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கும் வழிநடத்துறதுக்கும். அந்த மாதிரி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அடிக்கடி தொண்டர்கள்கிட்ட உற்சாகப்படுத்துகிற மாதிரி வார்த்தைகள், என்ன மாதிரி வார்த்தைகளை அவங்க உபயோகப்படுத்துவாங்க? இல்லை, நான் வந்து அவங்கள வந்து உண்மையாலுமே ஒரு அதிசயமாக நான் பார்க்குறேன்.
இது வந்து நான் மிகைப்படுத்தி பேசலை. அந்நியாரை வந்து நான் வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறேன். ஏன்னா சில நேரங்கள் அவர் பேசுகிற வார்த்தையை பேசுவாங்க. அவர்கிட்ட ஒரு துணிச்சலாக ஒரு விஷயத்தை கட்டளையிடுவார் அண்ணன். என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், அதை செய்ப்போ அப்படின்வார். அந்த மாதிரி ஒரு துணிச்சலான வார்த்தைகளை அவங்களிடத்துல பார்க்க முடியுது. ரொம்ப மெச்சூர்டாக ஒரு விஷயத்தை அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ரொம்ப ஒரு மெச்சூர்டாக ஒரு விஷயத்தை அணுகுவார். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப மெச்சூர்டாக அணுகுறாங்க. அதே மாதிரி போராட்ட காலத்துக்கு வர்றதுக்கு தயங்கவே மாட்டார். அது மாதிரி அன்றைக்கி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கூட அன்றைக்கி கூட துப்புரவு பணியாளர் போராட்டம் ரோட்டில் உட்காந்துருந்தாங்க ஒரு நாள் ஃபுல்லாக. ஒரு பெண்ணா வந்து இவ்வளோ லிமிட்டேஷன் தான் அப்படின்னு இங்கே ஒரு பவுண்ட்ரி இருக்கு இல்லையா, அதெல்லாம் உடைச்சி போட்டு கை குழந்தைய தூக்கிக்கிட்டு இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக பயணம் பண்ணுறாங்க. இந்த துணிச்சல், இந்த பிரேவ்னஸ் வந்து வந்து ரொம்ப ஆச்சரியமாக அபரீதமாக பார்க்குறேன். அதே மாதிரி ஒரு சில நேரங்களில் வந்து நாங்கள் வந்து அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களையே நாங்கள் அவங்ககிட்ட பார்க்குறேன். இதை நான் வந்து மிகைப்படுத்திலாம் சொல்ல, உண்மையை நான் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுடைய அதனால் என்னை பொறுத்தளவு இந்த இயக்கத்தை, அதாவது பாபா சாஹேப் அம்பேத்கருடைய இந்த இயக்கத்தை, பகவான் புத்தருடைய இந்த இயக்கத்தை, இதுதான் இந்த மூமெண்ட்டுன்னு வர அண்ணன் ஆம்ஸ்ட்ராங். இது வந்து நம்முடைய மூமெண்ட்னா பாபா சாஹேப் அவருடைய மூமெண்ட்டு, மணிவர் கன்சிராம் அவருடைய மூமெண்ட். இதுக்கு பேர் அடையாளங்கள் அதெல்லாம் விட்டுருங்க. நம்ம முன்னோர்கள் கொண்டு வந்த அந்த பாதை, அந்த தேர்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த தேரை பாபா சாஹேப் ஒரு இடத்துல சொல்கிறாரு, நான் இந்த தேரை இழுத்து வந்தேன், தயவுசெய்து இதை முன்னோக்கி எடுத்துகிட்டு போகாமல் இப்போ பின்னோக்கி தள்ளாமல் முன்னோக்கி எடுத்துகிட்டு போங்க என்னுடைய தளபதிகள் அப்படின்னு சொல்கிறார்ல. அப்படி அந்த முன்னோக்கி எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு தலைவராக வந்து இன்றைக்கி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களை தான் பார்க்க முடியுது தமிழகத்தில். கண்டிப்பாக இவ்வளோ நேரம் ஒதுக்கி பல்வேறு கருத்துக்கள் தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியுடைய வளர்ச்சியும் எதிர்காலம் குறித்தும், அதே நேரத்தில் அவருடைய கொலை வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு கொடுத்த விஷயங்கள், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பற்றி நெகிழ்ச்சியான விஷயங்கள் பேசியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. மீண்டும் அடுத்த அரசியலரங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு சிறப்பு அழைப்பாளருடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.